ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, விஷமும் வேஷமும் ஒன்றுதான். என்ன முருகா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காதே. விஷமும் வேஷமும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொன்றுவிடும், வேஷமோ மனதை கொன்றுவிடும். விஷத்திற்கு மாற்று மருந்து உண்டு, ஆனால் வேஷத்திற்கோ மாற்று மருந்து கிடையவே கிடையாது. வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழ். இந்த முருகனே உன்னை தேடி வருவேன். தங்கமே, என் செல்லமே, உன்னை ஏமாற்றியவர்களின் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? நீ எதற்காக அழுகிறாய்? நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை நீ என்னிட்ட கேள், நான் தருகிறேன். தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது. அது அன்பானாலும் சரி, பொருளானாலும் சரி. இந்த நாள் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலை கொள்ளாதே. அதை விட பெருத்தளவு நான் உனக்கு தருகிறேன். இப்போது நான் செல்வதை கேட்டு மகிழ்ச்சியாக தூங்கு, மன நிறைவோடு தூங்கு, சந்தோஷமாக தூங்கும். நிச்சயம் இந்த பதிவை கேட்ட 10 நிமிடத்திற்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நிச்சயமாக தேடி வரும். நம்பணும். நம்பு தங்கமே, நம்பு. ஒன்று தெரியுமா? எப்போதும் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கிறன். காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும், தேவைப்படும் போது காட்டாத அன்பும், துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனில்லாததுதான். உன்னால் முடிந்ததை அப்போதே செய்து வாழ்ந்துவிடும். அதுவே சரியான வாழ்க்கை முறை. காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மனசை வச்சுக்கோ. உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கோ. நான் ஒன்று கேட்கட்டும்? அவன் முருகன் கேட்பதற்கு பதில் சொல். இந்த இரவு பகலை உன்னால் மாற்ற முடியுமா? இன்ப துன்பத்தை மாற்றத்தான் முடியுமா? இன்ப துன்பம் இயற்கை, இரவு பகல் இயற்கை. கடவுளின் செயல்தான், எல்லாமே ஒன்று. அதுபோல் இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு தங்கமே. நீ ஒரு உறவை தேடி செல்கிறாய். உறவை தேடி செல்கிறாய் தானே? அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க முருகன் அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். அது நிச்சயம் நடக்கும். அதற்கு எந்த தடையும் உனக்கு நிச்சயம் இல்லவே இல்லை. இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்கள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. போனது போகட்டும், ஆனது ஆகிவிட்டது. பொறுத்தது பொறுத்து விட்டாய். இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் நிச்சயமாக செய்வேன். மிகப்பெரிய அதிர்ஷ்டம், நல்ல செய்தி நாளை உன்னை தேடி வரும். நீ விரும்பிய உறவு உன்னிடத்தில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும். அதனால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடும். நான் சொல்லுவதை கேட்டால் வேலை உனக்கு மிகவும் சுலபமாக முடிந்துவிடும். நான் சொல்வதை நம்பணும். நீ கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டத்தில் தான் முடியும். கஷ்டமில்லை. நீங்கள் சொல்வது சரி முருகா, நான் உங்கள் பேச்சு கேட்கிறேன், நல்லது நடக்கும் என்று நீ நம்பணும். என்னை நம்பினால்தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகல முடியும். சும்மா இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள், நான் தயங்க மாட்டேன், அழமாட்டேன், அச்சப்பட மாட்டேன் என்று வாயால் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன் முருகன் உனக்காக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ நல்லதைத்தானே நினைக்கிறாய், அப்போ நல்லது தான் உனக்கு நடக்கும். நம்பணும். முதலில் நீ நம்பணும். நிறைய பேருக்கு நிறைய அற்புதத்தை காண்பித்துள்ளீர்கள் என்று பெருமையாக சொன்னாயே, அந்த அற்புத பிள்ளை நீயும் ஒன்றாகத்தான் இருக்கணும்.
எடுத்தோம் கவிழ்த்தோம் செய்யாமல் நிதானமாக பொறுமையாக இருந்து நம் முருகன் சரியானதைத்தான் சொல்லுகிறாரா, நடப்பதைத்தான் சொல்கிறாரா, நடக்கப் போவதை செய்து காண்பித்தாரா என்று நம்பி நான் சொல்வதை கேட்டுக்கோ. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும், உன் பின்னால் உன் முருகன் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறக்கக்கூடாது. உன்னுடன் இருந்த அத்தனை சதியலைகளையும் முறியடைப்பேன் நான். எல்லோரிடத்திலும் நீ அன்பை காட்டுகிறாய், பாசத்தை கொட்டுகிறாய். அன்பை காட்டுகிறாய், பாசத்தை கொட்டுகிறாய். நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நீ நீண்ட நாளாக ஏங்கிக் கொண்டிருப்பதை நிச்சயம் நான் கிடைக்கச் செய்வேன். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இங்கு உன்னை சுற்றி சுயநலமாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் எதையும் எதிர்பார்க்காது. நீயாக இரு, தனித்து இரு, தப்பே இல்லை. தனிமரம் தோப்பாகாது என்று மட்டும் நினைக்காது. உன்னுள் தேவையான கேள்விகளை மட்டும் கேளு. பிடித்தமானவர்களுடன் பழகு, பேசு, பண்போடு நடந்துக்கும். எதிரிகள் என தெரிந்தால் அவர்களை விட்டு விலகிவிடு, போதும். மௌனம்தான் அனைத்தையும் காக்கும். வீண் விவாதம் வேண்டாம், தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நான் சொல்வதை கேட்டுக்கோ, நிச்சயம் நடக்கும். உன்னுடன் இருந்த அத்தனை சதிகளையும் நான் முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தப்பாக நடக்கிறது போலத்தான் தெரியும். ஆனால் முடிவு என்பது என் கையில் தான் இருக்கிறது. அந்த முடிவை எப்போதும் உன் முருகன் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாக நான் தருவேன். பிள்ளையின் கோரிக்கை நியாயமானதுதான். என் பிள்ளையின் கோரிக்கை நியாயமானதுதான். எந்த தடையும் இல்லாமல் நன்மையாக நல்லதாக நடக்கச் செய்வேன். இது உன் முருகனின் சத்திய வாக்கு. யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் நான் உனக்கு நீ எதிர்பார்த்ததை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். என்னிடம் வைக்கும் பிரார்த்தனைகளை நிச்சயம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்படும் அந்த தருணத்தில் உனக்காக இந்த முருகன் இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். பல துக்கத்தில் இருக்கிறாய், பல துயரத்தில் இருக்கிறாய். ஆனாலும் உன் மனது ஒரு சில நெருடலோடு இருக்கிறது. வேண்டாம், என்னிடத்தில் வந்து விட்டாய். என்னை நம்பணும். உன்னை எப்படி கரை சேர்ப்பது என்று எனக்கு தெரியும். நான் சொல்வதை கேட்டால் உனக்கு அத்தனையும் சர்வ நிச்சயமாக நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதே. நாளை உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து முடித்து தருவேன். ஓம் முருகா போற்றி போற்றி.